அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் அனைத்து முறைகேடுகளையும் கண்டறிந்து தக்க தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த நெல்லை முபாரக்கை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அவரது மகனும் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன செய்தோம் என்று கூற முடியாமல் தனது புகைப்படத்தை கொண்டு பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவித்தார். கள்ள கூட்டணி, கள்ள தொடர்பு கூட்டணி பேசுறாரு திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உருண்டு பிறண்டாலும் நீங்க வெற்றி பெறவே முடியாது. அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நிறுத்தி வைத்ததுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதனை என சாடிய எடப்பாடி பழனிசாமி, பச்சோந்தி கூட சிறிது நேரம் கழித்துதான் நிறம் மாறும், ஆனால் ஸ்டாலின் நிமிடத்திற்கு நிமிடம் நிறம் மாறுவதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில ஒரு பவுன் கொடுத்தோம், 20,000 50,000 கொடுத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா 20,000 30,000 ஆக்குனாங்க, 50,000 60,000 ஆக்குனாங்க. திட்டத்தையே நிறுத்திவிட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை இரட்டை வேடம் நாட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எப்படி நாடகத்தை அரங்கேற்றினாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சி ஒரு இரண்டு ஆட்சி என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் அனைத்து முறைகேடுகளையும் கண்டறிந்து தக்க தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க ஆட்சி இரண்டு ஆட்சி இல்ல, மக்களுக்கு ஒளிமயமான ஆட்சி என்று போட்டுக்கிட்ட ஆட்சி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற, எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும். ஸ்டாலின் அவர்களே,